ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். குறிப்பாக உண்மையான விசுவாசத்தின் அடையாளங்கள் என்ன, அதுதான் இந்த காலையில் உங்களோடு கூட பேச போகிறேன். விசுவாசம் ரொம்ப மிக முக்கியமான ஒன்று. உண்மையான விசுவாசம் என்பது மிகவும் முக்கியமானது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கும்போது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக அன்பானவர்களே, இந்த வசனத்தை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நாம் படிக்க முடியும். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் உள்ள இந்த வசனத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் ரோமரில் எழுதுகிறார். ஆபகுக்கில் இருக்கு, இதோ அகங்காரியாக இருக்கிறானே அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு ஆபகுக்கில் எழுதப்பட்டிருக்கிறது. யோவானில் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொல்கிற வார்த்தை, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம்தான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரம். இன்னும் சொல்லப்போனால் விசுவாசம் இல்லை அப்படின்னா கிறிஸ்தவம் இல்லை. நாம் நம்முடைய ரட்சிப்புக்கு காரணம் விசுவாசம்தான். இன்னும் விசுவாசத்தால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பது விசுவாசத்தினால்தான். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நான் தரிசித்து நடக்கல, பார்த்து நடக்கல, எல்லாமே விசுவாசத்தில் தான் நடக்கிறோம். எல்லாமே நம்முடைய கண்களுக்கு முன்பாக தெரிகிறது இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் அவர் மாம்சத்தில் நாம் பார்த்ததில்லை, அவருடைய ஊழியத்தை பார்த்ததில்லை, அவர் செய்த அற்புதங்களை நான் நேரில் பார்த்ததில்லை, வேதாகமத்தில் நடந்த சம்பவங்களை நான் நேரில் கண்டதில்லை, பரலோகத்தில் இன்னும் நான் பார்க்கல, இயேசு கிறிஸ்து மரித்ததை நான் கண்ணால் பார்க்கல, எதையுமே நான் கண்ணால் பார்க்கல, தரிசித்து நடக்கல, ஆனால் விசுவாசித்து நடக்கிறேன். அவர் செய்ததெல்லாம் உண்மை, நான் நம்புறேன். அவர் மரித்தது உண்மை, எனக்காக உயிர்த்தெழுந்தது உண்மை, அவர் எனக்காக செய்து முடித்தது உண்மைதான். இன்றைக்கும் இயேசு வாழ்கிறார் என்று நான் நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் விசுவாசித்து நான் ஜெபத்தில் நடக்கிறேன், விசுவாசத்தில் நடக்கிறேன், கிறிஸ்தவ ஜீவியத்தில் நடக்கிறேன். நான் கண்டு விசுவாசிக்கல. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, கண்டு விசுவாசிப்பவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பைபிளில் பெருங்கூட்டம் இருக்கு. அவங்க செங்கடல் பிளந்ததை நேரில் பார்த்தாங்க. இயேசு சிலுவையில் அறைந்ததை கண்ணால் பார்த்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு தன்னை காட்டின பொழுது கைகள் விரல்களிலே காயங்களை கண்டார்கள். நேரில் பார்த்து விசுவாசிக்காதவர்களும் உண்டு. எவ்வளவு தூரம் கர்த்தர் கண்மலை பிளந்து தண்ணீரை கொடுத்தார், வானத்து மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார். கண்ணார கண்டும் இயேசு கர்த்தரை விசுவாசிக்காமல் போன மக்கள் உண்டு. ஆனால் காணாமல் விசுவாசிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்கிறதை வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தேவன் சிலரை விசுவாசிக்க வைப்பதற்கு ஆண்டவர் பாடுபட்டிருக்கிறார், அவர்களோடு போராடி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனால் சிலர் தானாக விசுவாசித்திருக்கிறார்கள். சிலர் ஆண்டவர்லாம் ஃபோர்ஸ் பண்ணலை. இல்லை, மோசேட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை நம்ப வைக்கிறதுக்கு ஆண்டவர் அவனோடு எவ்வளவோ போராடி கொண்டிருந்தார். நீ உன்னைத்தான் நான் அனுப்ப விரும்புகிறேன், என் ஜனத்தை விடுவிப்பதற்கு எகிப்துக்கு போன்னு சொல்லி அவனை மோசே அனுப்புகிறார். நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் திக்குவாயு மந்தனாக்குடையவனாக இருக்கிறேன்னு சொல்கிறான். இல்லை, நீ அனுப்ப விரும்புகிற வேற யாரையாவது அனுப்புன்னு சொல்கிறான். அப்புறம் இஸ்ரவேல் மக்கள் என்னை நம்ப மாட்டார்கள் சொல்றான். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாம அவரை விசுவாசிக்காம அவன் திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட பல கேள்விகளை கேட்டுட்டே இருந்தான். அது எப்படி ஆகும் ஆண்டவர்ன்னு சொல்லி அவன் மனதில் விசுவாசம் வரவே இல்லை. எப்படியோ கடைசியில் கர்த்தர் அவனோடு போராடி அவனை நம்ப வைத்தார். கர்த்தர் தன்னை விசுவாசிப்பதற்கு மனிதனோடு சில நேரம் போராட வேண்டியது இருந்தது. ஆனால் அநேக நேரங்களில் பலரும் கூட ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு எளிதாக, யாரும் சொல்லி அல்ல, அவர்களாக கர்த்தரை விசுவாசித்திருக்கிறார்கள். அசாத்தியமான விசுவாசம் சிலருக்குலாம் இருந்தது. இல்லை, சாதாரணமான விசுவாசம் கூட சிலருக்கு இல்லை. ஆனால் சிலருக்கு அசாதாரணமான விசுவாசம் சிலர்கிட்ட இருந்துச்சு. சிலரை ஆண்டவர் கடிந்து கொண்டார். அற்ப விசுவாசிகளே,
விசுவாசமே இல்லையான்னு கேட்டார் ஆண்டவர். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? தம் சீஷர்களை பார்த்து கூட கேட்டார், ஏன் விசுவாசிக்க மாட்டேன்றீங்க என்று ஆண்டவர் கேட்டார். தோமாவை கடிந்து கொண்டார். இப்படி பலரையும் ஆண்டவர் விசுவாசிக்காத பலரையும் கர்த்தர் கடிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கடிந்து கொண்டார். ஆனால் அன்பானவர்களே, சிலரை பார்த்து சொன்னார், உங்க விசுவாசம் பெரிது என்று சொன்னார். இஸ்ரவேலுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலன்னு பாராட்டுறாரு. விசுவாசம் இல்லாதவர்களை கடிந்து கொள்கிறார், விசுவாசம் உள்ளவர்களை ஆண்டவர் பாராட்டுகிறார். அப்படின்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப முக்கியமானது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் குறைஞ்சிட்டுனா கிறிஸ்தவ ஜீவியமே கேள்விக்குறியாயிரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, விசுவாசம் இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு உண்மையாக நல்ல விசுவாச ஜீவியம் அல்ல, கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. விசுவாசம் இருக்கிற கிறிஸ்தவ ஜீவியம் தான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ ஜீவியமாக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய பாடுகளும் போராட்டங்களும் வரலாம். ஆனால் விசுவாசம் இருந்தால் தான் நாம் வெற்றி பெற முடியும். இல்லைனா விசுவாச ஜீவியத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்றுவோம். ஆமென், ஸ்தோத்திரம். பலரும் கூட ஆண்டவர் விட்டு போனவர்கள் உண்டு. காரணம் விசுவாசம் குறைந்து போனதுனால. விசுவாசம் இல்லாவிட்டால் அவர்கள் கர்த்தரை பின்பற்ற மாட்டார்கள். விசுவாசம் இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அப்படின்னா விசுவாசம் ரொம்ப முக்கியமான ஒன்று. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட என் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி ஆண்டவரை கிருபை செய்யுங்கப்பான்னு கர்த்தர்கிட்ட கேட்கணும். என் விசுவாசம் குறைந்து போகாதபடி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் கேட்கணும். என் சுவாசமுள்ள நாளெல்லாம், என் ஜீவனும் நாளெல்லாம் உம்மை விசுவாசித்து வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் விசுவாசத்தை சாத்தான் எடுத்து போற்றக்கூடாது. நான் விசுவாசம் உள்ளவனாய் கடைசி வரைக்கும் நிற்கணும் ஆண்டவரே. எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எனக்கு சாதகமான சூழ்நிலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நான் விரும்புவது நடந்தாலும் நடக்காவிட்டாலும், நான் கடைசி வரைக்கும் உண்மையில் விசுவாசம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒரு அலையில கூட சொல்லக்கூடாதா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட பாரத்தோடு கேளுங்க, ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்தால் என்ன செய்யுங்க? நிரப்புங்க. விசுவாச வரம்னு இருக்கு பைபிளில். விசுவாச வரம், ஆண்டவர் விசுவாச வரத்தால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. இந்த விசுவாச வரம் தான் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஆண்டவருக்காக நிற்க செய்கிறது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். வேதத்தில் நான் ஒரு சிலரை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவன் பாராட்டின விசுவாச மனிதர்கள் இருக்கிறாங்க. சிலர் ஆண்டவர் ஆச்சரியமாக அவங்கள பாராட்டி இருக்கிறார். இந்த மாதிரி இருக்கணும் விசுவாசத்தில் சொல்லி சிலர் அடையாளப்படுத்தி இருக்கிறார். அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் ஆபிரகாம். இல்லை, ஆபிரகாம் ஏன் விசுவாசம் உள்ள மனிதன்? ஆபிரகாம் ரொம்ப விசுவாசமான ஆள் அப்படின்றதுக்கான ஆதாரம் என்ன? ஒரு விசுவாசம் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில் அது வெளியில் தெரியும், அடையாளம் தெரியும். நீங்களும் ஆபிரகாம் போல, நாமும் ஆபிரகாம் போல விசுவாசம் உள்ளவங்க தானா? நான் ஒரு 5 மனிதர்களை இந்த காலையில் சொல்ல போகிறேன். அவங்கள போல தான் நம்மளும் விசுவாசம் உள்ள ஆள் தானா அப்படின்றத கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்லுகிற இந்த அடையாளமெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் விசுவாசம் உள்ளவங்க தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இல்லை என்றால் இந்த இடத்துல அது ஒன்று, ஒருவேளை நான் சொல்கிற அடையாளம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த கால வேளையில் ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் அர்ப்பணம் செய்தால் தேவன் அந்த அடையாளங்களை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். நான் சொல்லுகிற ஒவ்வொரு அடையாளமும் என்கிட்ட இருக்கான்னு நீங்கள் உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். ஆண்டவரே இந்த விசுவாசமான ஸ்தோத்திரம் காரியத்தை எனக்கு தாரும், இந்த அடையாளங்கள் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட நாம் ஒவ்வொருவரும் கேட்பதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வாழ்வில் நாம் படிக்கும்போது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை ஒருவர் படிக்கும்படி கேட்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சிங்கன்னா இதை புதிய ஏற்பாட்டிலையும் நான் அதை படிக்க முடியும். கர்த்தரை விசுவாசித்தான், அதை நீதியாக தேவன் எண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19இலிருந்து நான் வாசிக்கிறேன். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது தேவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
அது தேவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நம்ம கவனிக்கணும், ஆபிரகாமுக்கு விசுவாசத்தை நீதியாக எண்ணினார் அப்படின்ற வார்த்தையை நீங்க மறந்துடாதீங்க. ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, நமக்கும் நீதியாக என்ன செய்கிறாராம்? எண்ணுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறதை பற்றி பைபிள்ல பவுல் அப்போஸ்தலன் நிறைய எழுதிட்டே இருக்கிறார். கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினால் தான் நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம் சொல்றார். ஆபிரகாம் வாழ்வில் அவனை நீதிமான் ஆக்கினது எதனால் அப்படின்னா விசுவாசத்தினால தான். விசுவாசம் இல்லாத ஒரு மனிதனை கர்த்தர் நீதிமானாக்க முடியாது. அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விசுவாசத்தால் நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எபேசியரில் சொல்லும்போது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அல்லேலூயா. அப்படின்னா நாம் ரட்சிக்கப்பட காரணம் கிருபை தான், ஆனா விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் வாழ்வில் நீதிமானாக்கப்பட்டது விசுவாசத்தினால்னு பவுல் எழுதுறாரு. அன்பானவர்களே, இந்த கால வேளையில் ஆபிரகாம் மிக விசுவாசமுள்ள மனிதன் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ அப்படின்னா அவனுடைய சரீரம் செத்து போன போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குழந்தை பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லாத போது, சாராளுடைய வாழ்க்கையில் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பக்குவம் இல்லாத போது அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இதெல்லாம் நடக்காதுன்னு உலகம் பூரா சொன்னாலும், எங்க போய் யாரை கேட்டாலும் சொல்வாங்க, இனி ஆபிரகாமுக்கு குழந்தை பெறுவதற்கு வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் அவன் அதை நம்பினான். ஆண்டவர் சொன்னா அது நடக்கும் விசுவாசித்தான். உலகமே இல்லைன்னாலும் கர்த்தர் சொன்னா ஆம் என்று நம்பினான். அதுதான் விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. ஆமென். மற்றவர்கள் சொன்ன வார்த்தையும் உண்மையா இருக்கலாம், எதிரே இருக்கிற மக்கள் சொல்கிற வாழ்க்கை உண்மையா இருக்கலாம், சூழ்நிலை கூட உண்மையா தெரியலாம், விஞ்ஞானம் கூட அது உண்மை என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் ஒன்றை சொல்வாரானால், ஆமென், ஸ்தோத்திரம், அது விஞ்ஞானத்துக்கும் மக்களுக்கும் எதிராக இருக்குமானாலும் கூட தேவன் அதை செய்வார். ஏன்னா அதுதான் அற்புதம். கர்த்தரால் எல்லாம் செய்யக்கூடும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்ற விஷயங்கள் எல்லா நம்பிக்கைக்கும் எதிராக இருந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்வாரானால் அது நிச்சயமாக நடக்கும். அப்படித்தான் ஆபிரகாம் விசுவாசித்தான். எந்த நம்பிக்கைக்குரிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லாட்டாலும் ஆபிரகாம் வாழ்வில் கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் நிச்சயமாக கிரியை செய்வார் என்று முழுமையாக அவன் நம்பினான். எனக்கு இந்த காலையில் நீங்களும் நானும் கர்த்தரை நம்பினால் நமக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போதுமான தேவனா. எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய முடியும். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் காய்ந்து போன மரத்தை கூட துளிர்க்க செய்கிற தேவனாக இருக்கிறாரு. கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். ஆமென், சொல்லுங்க. கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். என் தேவன் எதையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் வாழ்க்கையில் நான் ஒரு சில விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் உண்மையான விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? ஆபிரகாம் வாழ்வின் அடையாளம் என்ன? ஆபிரகாமுடைய உண்மையான விசுவாசம் அவனை கீழ்ப்படிய செய்தது. இல்லை, ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையான விசுவாசம் இருந்தா அவனை அந்த விசுவாசம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வைக்கும். கீழ்ப்படிய வைக்கும். கர்த்தருக்கு மனுஷன் கீழ்ப்படுகிறான்னா அவனுக்குள்ள விசுவாசம் இருக்கு. விசுவாசம் இருந்தா அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிவான். உண்மையான விசுவாசம் கீழ்ப்படிய செய்யும். அரைகுறையான விசுவாசம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய செய்யாது. ஏன்னா அந்த இடத்துல கீழ்ப்படிய முடியாதபடி இருந்தாலும் உண்மையான விசுவாசம் ஒன்று இருந்தா அவனை கீழ்ப்படிய வச்சிரும்ல. ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆமென், ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை கண்டா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி கர்த்தருக்கு இவன் கீழ்ப்படிந்தான் என்று ஒரு பெரிய கேள்வி அங்க என்ன செய்யுதுன்னா இருக்கு. உண்மையிலே நீங்களும் நானுமா இருந்தா அதை செய்திருப்போமான்னு கூட நம்ம சில நினைச்சு பார்க்க தோணும். ஏன்னா ஆபிரகாம் அந்நாட்கள்ல எந்த விதமான ஸ்தோத்திரம் இன்றைக்கு இருப்பது போல உள்ள வசதி வாய்ப்புகளும் தேவனுடைய வெளிப்பாடுகளும் இல்லாத காலங்களில் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். அப்படின்றது ஆச்சரியமானதாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, ஆபிரகாமே, உன்னுடைய இனத்தையும் உன் வீட்டாரையும் உன் இனத்தையும் விட்டு தேசத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் புறப்பட்டு
அவன் போனான் அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமானதாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை வேற, அன்னைக்கு உள்ள சூழ்நிலை வேற. ஆனால் ஆபிரகாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்றது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் ஆபிரகாம் அவன் கீழ்ப்படிந்தான். ஆனால் அவனுக்கு உண்மையான விசுவாசம் இருக்க போய் தான் அவன் கீழ்ப்படிந்தான் என்பதை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை போல நம்மையும் கர்த்தருக்காக கீழ்ப்படிய தேவன் கிருபை செய்வாராக. ரெண்டாவது, ஆண்டவர் அவன் மேலே உள்ள விசுவாசம் பெரிதென்று சொல்ல காரணம் என்ன? ஆபிரகாம் அவருக்கு பேர் இருக்குல்ல, விசுவாசத்தின் தகப்பன் அவனுக்கு பேர் இல்லை. அப்படின்னா நிறைய பேர் கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் அவன் விசுவாசத்தின் தகப்பன் அவன். ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் சந்ததிக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கிற எல்லா தேவ ஜனத்திற்கும் கூட அவன் தகப்பனாக இருக்கிறான்னு பைபிளில் படிக்கிறோம். ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது 16வது வசனம், ஆமென் ஸ்தோத்திரம், 4:16 வாசிக்கிறோம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால் வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாக இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கு மட்டும், இஸ்ரவேலுக்கு மட்டும் அவன் தகப்பன் அல்ல, நாம் எல்லாருக்கும் ஆபிரகாம் யாரா இருக்கிறானா? தகப்பனா இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அவன் விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த விசுவாசத்தின் தகப்பன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான் இல்லையா? அவனுடைய விசுவாசத்தையும் அந்த விசுவாசத்தால் அவன் கீழ்ப்படுகிறதையும் கர்த்தர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அதில் ஒன்று, அவன் புறப்பட்டு போனது, தேசத்தை விட்டு போனது. 2, ஆபிரகாம் தன் சொந்த குமாரனை பலிபீடத்தின் மேல் வைத்தது. ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாம் செஞ்ச மாதிரி நம்ம செஞ்சிட முடியுமா? ஹலோ, கை உயர்த்துங்களா? அப்படி நான் செஞ்சிடுவேன் பாஸ்டர்ன்றவங்க யோசனை தான் இல்லை. ஐயோ, குழந்தைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும், பிள்ளைகள்னா அவ்வளோ பிரியும். பிள்ளைக்கு ஒன்றுன்னா தாங்க மாட்டாங்க பெற்றோர். என்னதான் இருந்தாலும், கல் இருதயமாக இருந்தாலும், பிள்ளைகளுக்குன்னா சுகமில்லைனா கூட சோகமாயிடுவாங்க. குழந்தைகள் அவ்வளோ முக்கியமானவங்க. சில சொல்லுவாங்க, என் பிள்ளை தான் எனக்கு சொத்து அப்படிமா. முன்னாடி உள்ள பழைய காலத்தால் அப்படி தான் சொல்லுவாங்க, எனக்கு 6 சொத்து இருக்குது, 3 சொத்து இருக்குது வீட்டில் அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் எதை சொத்துன்றாங்கன்னா, 3 சென்ட் 4 சென்ட், அங்கே ஒரு 3 சென்ட், இங்கே ஒரு 4 சென்ட் சொத்து இருக்குது, ஒரு வீடு இருக்குது, ஒரு தோட்டம் இருக்குது, அதான் சொத்து. ஆனால் பழைய ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் 3 சொத்து 6 சொத்து இருக்குது அப்படி. பிள்ளைகளை சொத்து மாதிரி பார்ப்பாங்க. அன்பானவர்களே, ஆபிரகாமுக்கு சொத்து அவனுக்கு ரொம்ப நாள் கழித்து கிடைச்ச ஒரே ஒரு பிள்ளை. பைபிளில் சொல்லும்போது, உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரன், அப்படி தான் பைபிளே சொல்லியிருக்கு. உனக்கு ஒரே ஒரு பையன், உன் நேச குமாரன், நீ ரொம்ப நேசிக்கிறவன். ஆபிரகாமுக்கு ரொம்ப வயசாகி தாத்தா இருக்கான், ஆனால் அப்போ பிறந்த ஒரு குழந்தை ஈசாக். உண்மையாக ஆபிரகாம் மடியிலே தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். வயசான காலத்தில் கால்வலி கைவலியில் இருந்தாலும் மடியில் போட்டிருப்பான், கொஞ்சம் இருப்பான். கொஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன் மகனை கொண்டு போய் எனக்காக நான் குறிக்கும் மலையின் மேலே அவனை தகன பலியாக பலியிடு. பலியிடுதல்னா வெட்டி பலியிடுறது. ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் அந்த வசனங்களை நீ படிக்கும்போது அதிகாலையில் எழும்பி முதல் வேலையை புறப்பட்டான். நாள் தள்ளி போடலை, ஒரு 10 நாள் டைம் கூட யோசித்து சொல்கிறேன்லாம் சொல்லலை. உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கும். ஆபிரகாம் புறப்பட்டு போனான். அதனால தான் சிலர் சொல்கிறாங்க, ஆபிரகாமின் விசுவாசம் முரட்டு விசுவாசம்னு, பிடிவாதமான விசுவாசம். ஆபிரகாமின் விசுவாசத்தை மற்றவர்கள் பார்த்தால் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. சில நேரம் உண்மையான விசுவாசம் உள்ளவங்களை மற்றவங்க பார்த்தா என்ன சொல்லுவாங்க? ஹலோ, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கு. உண்மையாக கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கணும், விசுவாசமாக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளை பார்த்தா இந்த உலகம் சொல்லும் பைத்தியக்காரன் சொல்லும். மாமனார் மாமியார் பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. இவ்வளோ தூரம் செய்யணுமா, இப்படி போகணுமா, பணிக்குள்ளே ஓடணுமா, சர்ச்சுக்கு ஒரு நாள் போனால் போதாதா, ஒரு வாரம் போகலைன்னா என்ன, இப்படி நிறைய கேள்விகளை கேட்பாங்க உலகத்தில்.
ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலையிலும் ஆலயம் என்று ஓடி வரும்போது இந்த உலகம் பார்த்து சொல்லும், இப்படி பைத்தியமா அலையுதுன்னு சொல்லும், இப்படி செய்யணுமான்னு கேட்கும். ஆபிரகாமையும் கூட பார்த்தா அப்படிதான் சொல்லியிருப்பாங்க, இப்படி எல்லாம் ஆபிரகாமே இப்படி செய்யணுமா, உண்மையா அப்படிலாம் கர்த்தர் சொல்லியிருக்க மாட்டாருன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் ஆண்டவருக்காக செய்கிற காரியத்தை பார்க்கும்போது, கர்த்தருக்காக விசுவாசமா வைராக்கியமா செய்கிறத பார்க்கும்போது, இந்த உலகம் பார்க்கும்போது இப்படிலாம் செய்யணுமா, ஏன் இப்படி ஓடணும், இப்படியா ஜெபிக்கணும் என்று இந்த உலகம் பார்க்கும்போது ஆச்சரியப்படும், அதை தவறாக கூட பேசும். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்று அவர்கள் ருசி பார்க்கவில்லை. நாம் செய்கிறோம் என்றால் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்ததனால் செய்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா தன் வருமானத்தில் உண்மையாக கர்த்தருக்கு காணிக்கை தசமங்களை கொடுக்கும்போது உலகம் சொல்லும், இப்படியெல்லாம் கொண்டு கொடுக்கணுமான்னு கேட்கும். ஏன்னா அவங்க கர்த்தருடைய அன்பையும் அவருடைய வல்லமைகளையும் ருசி பார்க்கவில்லை. ஆனால் கொடுத்து பழகினவர்களுக்கு அதை நிறுத்த முடியாது, கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா அதில் ஆசீர்வாதம் இருப்பதை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உலகம் சொல்லும், இப்படி இவ்வளவு கொடுக்கணுமா என்று கேட்கும். ஏனென்றால் உலக பார்வையில் அதெல்லாம் புரியாது. ஏன்னா விசுவாசம் என்பது இந்த உலகத்தால் கண்டுபிடிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. உண்மையான விசுவாசியின் விசுவாசத்தை உலகத்தால் கண்டுபிடிக்க முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை கர்த்தர் புரிந்து கொள்வார். உண்மையா ஆண்டவர் ஆபிரகாம் மகனை பலி கொடுக்கணும்னு மனசில் அவருக்கு இஷ்டம் கிடையாது. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்காகத்தான் கர்த்தர் அதை செய்தார். ஆண்டவர் அவனை சொன்னபோது புறப்பட்டு போய் பலிபீடத்தின் மேல் வைக்கிறான். ஆமென். சொன்னபடியெல்லாம் செய்தான். இன்னும் நிறைய விளக்கமாக சொல்லலாம். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடி செய்வதற்கு முன் வந்தது மட்டுமல்ல, அதை செய்து முடிக்கிற வரைக்கும் தடை வந்து விடக்கூடாதுன்னு கவனமாக இருந்தான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நான் செஞ்சிடணும், நான் செஞ்ச போது யார் என்ன செஞ்சிடக்கூடாது, தடுத்துடக்கூடாது. நம்மளா இருந்தால் 4 பேர் செட் பண்ணி வச்சுக்கணும், நான் கத்தி வாங்க குறுக்க வந்து பிடிச்சிருங்கன்னு கேட்டால் சொல்லுவோம், நானும் ரெடியாக தான் இருந்தேன், ஆனால் என்னை தடுத்துட்டாங்க. ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு பலியிட நான் ரெடி, ஆனால் என் மாமா மச்சான் வந்து என்ன செஞ்சிட்டான், பிடிச்சிட்டான், தடுத்துட்டான். நான் என்ன பண்ணுறது? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே சொல்கிறாங்க. நான்லாம் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கல, என்னைய சொந்தக்காரன் வம்படியாக கூட்டு போயிடலாம், எனக்கு மனசே கிடையாது. இவனுக்கு கடைக்கறித்திங்க ஆசை, ஆனால் இவன் சொல்கிறது நான் போகணும்னு நினைக்கல, எங்கள் மைனியார் கூட்டு போயிட்டாங்க. ஹலோ, எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆபிரகாமை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்தான், பலி செலுத்த போகிறான், வேலைக்காரங்கள்லாம் கூப்பிட்டு போகிறான், யார்ட்டையும் ஒன்றுமே சொல்லலை. சொல்லியிருந்தா வேலைக்காரங்க இவன் என்ன பண்ணியிருப்பாங்க, ஐயா ஐயான்னு தடுத்துருப்பாங்க. ஈசாக்கை பலி செலுத்த விட மாட்டாங்க. ஆபிரகாமும் ஈசாக்கும் கழுதையும் மட்டும்தான் மேலே போகிறாங்க மலைக்கு. வேலைக்காரரை அங்கேயே நிறுத்தி விட்டான். எவ்வளவு ஜாக்கிரதையாக செய்கிறேன். ஆபிரகாம் மனசுல எப்படியாவது ஆண்டோடைய வார்த்தையின்படி செய்து முடிச்சிடணும். ஏன்னா கர்த்தர் வந்து ஒருபோதும் சும்மா சொல்ல மாட்டாரு, அவர் நன்மைக்காக சொல்லுவாரு அப்படின்னு நம்பிக்கை வந்து ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். தேவ பிள்ளைகளே, உண்மையாய் கத்தி எடுத்துட்டான். ஒரு வினாடி தான் ஆண்டுடைய சத்தம் கேட்டது. ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்ட மேல் உன் கையை போடாதே, செய்யாதேன்னு தடுத்தாரு. ஒரு 2 நிமிஷம் அந்த சத்த குரல் கேட்காமல் இருந்தால், தேவ சத்தம் கேட்க தாமதமாக இருந்தால், உண்மையாகவே அவன் குத்தி இருப்பான் அல்லது வெட்டி இருப்பான். அப்படியே தவறி வெட்டினாலும் தேவன் ஈசாக்கு உயிரோடு எழுப்புவார் ஆண்டவர், அது வேற விஷயம். ஆபிரகாம் பலி செலுத்தாமல் ஈசாக்கை திரும்ப கொண்டு வந்துட்டான். அங்கே வேறொரு ஆடு பலியிடப்பட்டது. ஆனால் ஆபிரகாமுடைய பார்வையில் அவன் ஈசாக்கை பலியிடவில்லை. ஆனால் தேவனுடைய பார்வையில் ஈசாக்கை ஆபிரகாம் பலியிட்டான், முடிச்சிட்டான். மனதளவிலே பலியை செலுத்தியாச்சு. ஆனால் லிட்டரலாக செலுத்தலை, உண்மையா கண்ணுக்கு முன்னாடி செய்யலை. தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு அவன் செய்த அந்த விசுவாசம் இருக்குல்ல, அதை கர்த்தர் பார்த்தான். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை ஆண்டவர் தரட்டும். நான் சொல்கிறேன், ஆண்டவர் என்ன சொன்னாலும் உடனே கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுப்போம். அதுதான் உண்மையான விசுவாசத்தினுடைய அடையாளம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த கால வேளையில் நான் இன்னும் நிறைய சொல்லலாம். அவனுடைய கீழ்ப்படிதல் நிறைய இருக்குது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இன்னும் கீழ்ப்படிய நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருந்தால்
தயவு செய்து ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையில் கர்த்தர் ஏற்கனவே பேசி இருந்த பல விஷயங்கள் இருக்கலாம். ஒருவேளை ரட்சிக்கப்படுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவன் கீழ்ப்படியுங்க. ஞானஸ்நானம் பெறுவதற்கு கர்த்தர் உங்கள்கிட்ட பேசியிருந்தா நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படியுங்கள். என்றால் இவைகள் எல்லாம் கூட உண்மையான விசுவாசத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கிறது. ஊழியம் செய்யும்படி கர்த்தர் பேசி இருந்தால் தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். முழு நேரமாகவோ பகுதி நேரமாகவோ ஊழியம் செய்வதற்கு உங்களை ஆண்டவர் அழைத்திருந்தால், உங்களோடு பேசி இருந்தால் ஒப்பு கொடுங்கள். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத வரைக்கும் நம்முடைய விசுவாசம் போலியான விசுவாசம். நாம் கீழ்ப்படியும் போதுதான் நம்முடைய விசுவாசம் பெரிது. அல்லேலூயா. என் வாயினால் பேசுவதல்ல விசுவாசம், என் கைகளினால் செய்வது விசுவாசம். இல்ல, நான் கீழ்ப்படியாம வாயில ரொம்ப ரசனையா பேசினாலும் அது உண்மையான விசுவாசமே கிடையாது. சிலர்லாம் பேச்சுல ரொம்ப விசுவாசமா பேசுவாங்க, ஆனா செய்கையில என்ன இருக்காது? விசுவாசமே இருக்காது. செய்யறதெல்லாம் விசுவாசம் இல்லாத செயல்கள், ஆனால் பேச்சில் மட்டும் விசுவாசமாய் பேசுவார்கள். அப்படி நம்ம இருந்துடக்கூடாது. என் பேச்சிலும் விசுவாசம், என் செய்கையிலும் விசுவாசம் இருக்கட்டும். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய உண்மையான விசுவாசத்தினுடைய இன்னொரு வெளிப்பாடு என்ன தெரியுமா? ஆமென். ஹல்லேலூயா. உண்மையான விசுவாசம் தேவன் கொடுக்கும் வரைக்கும் காத்திருப்பது. ஹல்லேலூயா. வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருந்தான் பாருங்க, அது உண்மையான விசுவாசத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. எவ்வளவு நாள்? 25 வருஷம் மேலே அவன் காத்திருந்தான். நமக்கு அப்படி இருக்குமான்னு தெரியாது. ஆமென். எவ்வளவு நாள்? ஒரு நாள், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் இல்லை, 25 வருஷம் ஒரு மனுஷனால் காத்திருக்க முடியுமானா? ஆமாம், காத்திருந்தான். கர்த்தருக்காக காத்திருப்பது ரொம்ப முக்கியமானது. என் தேவன் செய்வார் என்ற அந்த விசுவாசம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இதற்கு இடையில் இவனுடைய விசுவாசத்தை கெடுப்பதற்கு எத்தனையோ சூழ்நிலைகள் வந்திருக்கக்கூடும். யார் யாரெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்கக்கூடும். இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு காரியம் நமக்கு நடக்கலை அப்படின்னா, நாமளே கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்தாலும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லுவாங்க தானே. அக்கா இப்படி செஞ்சு பாருங்களேன், அப்படி செஞ்சு பாருங்களேன், இப்படி செஞ்சு பாருங்களேன்னு உங்களுக்கு எத்தனை பேர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஆனால் அப்படித்தான் ஆபிரகாமுக்கும் கூட அன்னைக்கு உள்ள சூழ்நிலைகளில் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவன் குடியிருப்பது கானானிய தேசமானது, புதிய தேசமாக இருக்கிறது, சுற்றிலும் விக்கிரக ஆராதனை நிறைந்த தேசமாக இருக்கிறது. கர்த்தரை அறியாத ஜனங்கள் மத்தியில் ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் கர்த்தரை அறியாத ஜனங்கள் ஆபிரகாமுக்கு எத்தனை எத்தனை தவறான ஆலோசனைகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் ஆபிரகாமோ கடைசி வரைக்கும் சொல்லியிருந்தான், என் தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், எனக்கு தேவன் தருவார், எனக்கு தேவன் தருவார், என்னை கைவிட மாட்டார், அவர் சொன்னதை செய்வார்னு ஆபிரகாம் சொல்லிட்டே இருந்திருப்பான். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் செஞ்சிட முடியாது, என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன், அவர் கொடுக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் என்று கடைசி வரைக்கும் ஆபிரகாம் காத்து கொண்டே இருந்தான். எல்லாம் சொல்லுவாங்க, அவர் தருவார் தருவார்னு. எத்தனை வருஷம் ஆகி போச்சு, இன்னும் ஏன் அப்படி கிடக்குறேன்னு எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆபிரகாம் சொன்னான், என் தேவன் சொன்னதை செய்யாமல் விட மாட்டாரு, அவர் நிச்சயம் செய்வார் நம்பி இருந்தான். அந்த காத்திருத்தல் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். கைக்கூடி வருவது போல வந்து கிடைக்காமல் போயிருக்கலாம், கிடைக்கிற சூழ்நிலை கிடைக்காமல் போயிருக்கலாம். நான் இந்த வருஷம் நடக்கும்னு நினைச்சு நடக்கல, அடுத்த வருஷம் நடக்கும்னு நினைச்சு நடக்கல. இப்படியெல்லாம் சில நேரங்கள் எதிர்பார்த்து கிடைக்காத சூழ்நிலையில் ஒன்றை மாத்திரம் நினைச்சுக்கோ, ஆபிரகாம் நோக்கி பாருங்க. ஆபிரகாம் காத்திருந்தானே, அவனுக்கு செய்தாரே ஆண்டவர், நாமும் காத்திருப்போம், கர்த்தர் நமக்கு செய்வார். ஒரு அலையில சொல்லலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உண்மையான விசுவாசத்தின் வெளிப்பாடு இன்னொன்று இருக்கு. என்னன்னா, அன்பானவர்களே, ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தர் எதுவுமே கொடுக்காட்டாலும் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிறவனாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அவர் இவனுக்கு கொடுக்க வேண்டியது இன்னும் கொடுக்கல, ஆனால் இவன் அவருக்கு காணிக்கை தசமங்களை கொடுத்தான். பைபிள் இருக்கு. முத தசமம் கொடுத்தது யாரு? ஆபிரகாம் தான். நான் உங்களை கேட்குறேன், ஆபிரகாம் தசமம் கொடுக்கணுமா? ஏன்னா அப்போ தசமபாகம் கொடுக்கணுன்ற பிரமாணமே இன்னும் என்ன செய்யலை, வரல. கர்த்தருக்குன்னு தசமபாகம் கொடுக்கணும்னு பிரமாணம் வராத காலத்திலேயே ஆபிரகாம் கொடுத்தானா? அப்படின்னா அவன் கொடுக்க வேண்டியதில்லை, சட்டமே அப்போ இல்லை, பிரமாணமே இல்லை, கட்டளையே இல்லை. கட்டளை இல்லாத காலத்திலே ஆபிரகாம் கொடுத்தான். கட்டளை உள்ள காலங்களில் கர்த்தர் நம்ம கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கென்று கொடுப்பது பெரிய ஆசீர்வாதம். உண்மையாக ஒரு மனுஷனுக்குள்ள உண்மையான விசுவாசம் இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தருக்கு தசமபாகங்களை காணிக்கைகளை கொடுப்பார்கள். இது சபைக்காக ஊழியருக்காக சொல்வதல்ல, அது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தால் அவனுக்கு உண்மையான விசுவாசம் இருப்பதன் அடையாளமாக அது இருக்கிறது. இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் வாழ்வில்
இறுதி வரைக்கும் கர்த்தரை மட்டுமே நம்பியிருந்தான். உண்மையான விசுவாசம் எந்த சூழ்நிலையும் கடைசி வரைக்கும் கர்த்தரை மட்டுமே நம்பியிருக்கும். அது உண்மையான விசுவாசம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது நான் ஒருத்தரை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் புதிய ஏற்பாட்டில் 100க்கு அதிபதினு ஒரு மனுஷன். 100க்கு அதிபதி. நாம் மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 5வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி அதில் இருக்கு. அங்கே இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஒரு 100க்கு அதிபதி வருகிறார். வந்த உடனே ஆண்டவரை பார்த்து அவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து இருக்கு. ஒரு 100க்கு அதிபதி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு, நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் உன்னை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்றார். நல்லா கவனிச்சிங்கன்னா, 100க்கு அதிபதியை அவன் விசுவாசத்தை இயேசு பார்த்து ஆச்சரியப்பட்டார். பாருங்க, பின்னாடி திரும்பி எல்லார்ட்டையும் சொல்றாரு, இது மாதிரி விசுவாசத்தை நான் இஸ்ரேலுக்குள்ள கூட என்ன செய்யல, பார்க்கல. 100க்கு அதிபதி ரோமருடைய அதிகாரி, யூதன் அல்ல, இஸ்ரவேல் அல்ல. அவன் ரோமருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். இந்த 100க்கு அதிபதி ஒரு அதிகாரமுடையவன். அன்னைக்கு இருந்த அதிகாரிகளில் மிகவும் பவர்ஃபுல்லான மனுஷன். அவனுக்கு கீழே 100 பேர் இருக்கிறார்கள். அவர்களை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். அவர்கள் மேல் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள மனுஷன் இயேசுநாதர்கிட்ட சொல்றான். சில நேரங்களில் இப்படிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்கள் தங்கள் அதிகாரங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாங்க. நான் யார் தெரியுமான்னு காமிக்க நினைப்பாங்க. இறங்கின உடனே எல்லாரும் பயப்படணும்னு நினைப்பாங்க. தான் அதிகாரம் உள்ளவன் என்பதை சில அலுவலர்களுக்கு போனால் கூட அதை காமிக்க விரும்புவாங்க. அப்போ 100க்கு அதிபதி தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து பக்கத்தில் வந்தவன அவன் தன் வாழ்க்கையில் தான் எந்த அதிகாரம் இருந்தாலும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறான். நான் ஒன்றும் இல்லை, அந்த ஒரு வார்த்தை முக்கியமானது. ஆண்டவரே, என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இல்லை, எந்த அதிகாரி அப்படி சொல்லுவாங்க? ஒரு பெரிய அதிகாரத்தில் உள்ள மனுஷன் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல அப்படின்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பெரிய தாழ்மை அங்கே என்ன செய்யுதுன்னா இருக்கு. 100க்கு அதிபதி வாழ்க்கையில் இயேசு பார்த்த உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஒன்று ஆமென், மற்றவங்க மேலே அன்பு. எந்த எஜமான் அப்படி செய்வார்? நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு சோம்பலன்னா உங்கள் எஜமான், உங்கள் ஓனர் அப்படி செய்வாரா? உங்கள் மேலே இருக்கிற அதிகாரி இப்படியெல்லாம் செய்வாரா? வேலை செய்கிற வரைக்கும் பார்ப்பாங்க. நல்ல ஓடுற வண்டிக்கு ஓகே. என்னைக்கு அந்த வண்டி ஸ்லோவாகுதோ, வயசாகுதோ, அல்லது அந்த வேலைக்காரனுக்கு அடிபடுதோ, சுகவீனமாகுதோ, அன்னையோட சரி எதையாவது கையில் காசை கொடுத்து ஆளை ஒதுக்கத்தான் பார்ப்பாங்களே ஒழிய வேலைக்கு வைக்கணும்னு விரும்பமாட்டாங்க. இருக்கிற பலம் இருக்கிற வரைக்கும் எடுத்துக்குவாங்க. பலன் குறைஞ்சிட்டுனா எப்படியாவது ஆளை கழட்டி விட்டு யங்ஸ்டா ஒரு கொஞ்சம் வயசு பெண்ணையாவது பிள்ளையாவது பையனையாவது எடுத்துக்கலாமான்னு நினைப்பாங்க. வேலை செய்கிற வரைக்கும் தான் வண்டி ஓட்டும். எஜமானர்கள் பலவீனமானவர்களையும் வயதானவர்களையும் சுகவீனமானவர்களையும் வைத்துக்கொண்டு சம்பளம் கொடுக்க விரும்புவதில்லை. ஆனால் இந்த 100க்கு அதிபதியை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். தன் வேலைக்காரன் மேலே எவ்வளவு பாசம் அவனுக்குல்ல.
அவனை பற்றிலாம் சொல்ல அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்ட போய் கெஞ்சிறான், ஐயா வீட்டில் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கஷ்டப்படுகிறான். திமிர்வாதம்னா கை காலை கூட அசைக்க முடியாத வலி நிறைந்த ஒரு வியாதி, அது படுத்த படுக்கையாக இருக்கும் வியாதி. இப்படி கஷ்டப்படுகிற இந்த மனிதனுக்கு இயேசுவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று அவன் கெஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இவனுக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனால் தன் வீட்டில் வேலை செய்த வேலைக்காரன் மேல் கூட அக்கறை உள்ள ஒரு மனிதனா இருக்கிறான். அது உண்மையான விசுவாசத்தின் வெளிப்பாடு. ஒரு மனுஷன்ட்ட உண்மையான விசுவாசம் இருக்கும்னா மற்றவங்க மேல அன்பு என்ன செய்யும்? இருக்கும். எவனோ எப்படியோ போய் தொலையிட்டும் நினைக்கிறது உண்மையான விசுவாசம் கிடையாது. சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் கஷ்டப்பட்டா கூட அவங்க மேல கொஞ்சம் ஈவு இரக்கம் வரும். ஒரு அலையில சொல்லுங்களேன். இன்னைக்கெல்லாம் அது ரொம்ப குறைஞ்சிருக்கு. இந்த உலகம் சுயநலம் நிறைந்த உலகம் மாறிடுச்சு. கண்ணுக்கு எதிராக கஷ்டப்படுவனை கண்டா கூட அலட்சியம் பண்ணுகிற உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையான விசுவாசம் உள்ளவர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்க மேலே கொஞ்சம் அக்கறைப்படுவாங்க. ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களே என்று மனசில் தோணும் கட்டாயம். 100க்கு அதிபதிக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்ததை கர்த்தர் கண்டார். ரெண்டாவது, அவங்ககிட்ட உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் இன்னொன்று இருந்துச்சு, தாழ்மை. ஏன்னா இயேசு கிறிஸ்து அன்னைக்கு நிறைய பேர் அவரை குறை சொன்னவங்க இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவை. ஆனால் அரசாங்கத்தின் அதிகாரி, ஒரு பெரிய போஸ்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நான் ஒரு தகுதி இல்லாத மனுஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ரொம்ப பெரியவர் ஆண்டவரே, நீங்கள் ரொம்ப வல்லமையானவங்க, நீங்கள் ரொம்ப பரிசுத்தமானவங்க, நான் ரொம்ப பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் தன்னை தாழ்த்துகிறான்ல, அந்த தாழ்மை தான் உண்மையான விசுவாசத்தின் அடையாளமாக இருக்குது. எங்கே பெருமை இருக்கோ அங்கே உண்மையான விசுவாசம் இல்லை. உண்மையான விசுவாசம் இருக்கும் இடத்துல தாழ்மை கட்டாயம் இருக்கும். நாம் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கணும்னு சொல்லலை, ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தணும். நான் அதை செய்துட்டேன், இதை செய்துட்டேன், நான் எல்லாத்துக்கும் தகுதியாக இருக்கிறேன்னு சொல்கிறதில்ல. உண்மையில் கர்த்தருக்கு முன்னாடி நான் தகுதி இல்லாதவன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். மூணாவது, 100க்கு அதிபதியினுடைய உண்மையான விசுவாசம் எப்படி பார்க்க முடியும்னா, ஆண்டவர் எப்படி பார்த்தார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நம்புகிறவனாக இருந்தான். இயேசுனுடைய வார்த்தைக்கும் வல்லமை இருக்குன்னு நினைச்சான். அவருடைய வார்த்தைக்கு கூட வல்லமை இருக்குன்னு நினைச்சான். பாருங்க, இயேசு தொடணும்னு விரும்பினவங்க நிறைய பேர். ஒரு தலைவன் ஒருத்தர் இருந்தான். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 18 இதே அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது, அடுத்த அதிகாரத்தில் படிக்கும்போது, ஒரு தலைவன் இயேசுனிடத்தில் ஆண்டவரை நீர் என்னை குணமாக்கணும், என் குமாரனை குணமாக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரை அழைத்தார்கள். வியாதியாக இருக்கிறார்கள், வாரும் ஆண்டவரை எங்கள் வீட்டுக்கு வாரும்னு அழைத்தார்கள். அவனும் ஒரு தலைவன் தான், இவனும் ஒரு தலைவன் தான். ஆனால் இந்த தலைவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என் வீட்டுக்கு வரணும்னு அவனுக்கு ஆசை இல்லாமையா இருக்கும்? இல்லை, இயேசுநாதர் வீட்டுக்கு வந்தால் யாருக்கு தான் பிடிக்காது? ஹலோ, சகையு அப்படியே கூட்டிட்டு ஓடினான்ல வீட்டுக்கு. என் வீட்டுக்கு வர மாட்டாரா இயேசுன்னு இத்தனை பேர் காத்து கிடந்திருப்பாங்கல்ல. யார் வீட்டுக்கெல்லாம் இயேசு போனாரோ அந்த வீட்டிலலாம் ஆண்டவர் அற்புதம் செய்தார்ல. அப்படின்னா அன்னைக்கு இயேசுவை வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு நிறைய பேர் ஆயத்தம். இந்த 100க்கு அதிபதிக்கும் கூட ஆசை இருந்திருக்கும், இயேசு என் வீட்டுக்கு வரமாட்டாரான்னு. ஆனால் ஆண்டவர் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்கிறான்னா, அப்படின்னா அவனுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் என்ன? இயேசுவை ரொம்ப உயர்வாக நினைக்கிறான். 2 சொல்கிறான், ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், கை வைத்து ஜெபித்து சுகம் தர விரும்புகிற பலர் இருக்கும்போது இவன் விசுவாசம் எவ்வளவு பெருசு அப்படின்னா, நீங்கள் சொன்னால் கூட போதும் அவன் சுகமாயிருவான்னா. இல்லை, ஸ்தோத்திரம், எவ்வளோ பெரிய நம்பிக்கை அவனுக்கு. கர்த்தருடைய வார்த்தையில் வல்லமை இருப்பதாக அவன் விசுவாசித்தான். ஆண்டவருடைய கரங்களுக்கு மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைக்கு கூட அதிகாரம் இருக்கிறது என்று அவன் விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டுதான் சொல்றாரு, இப்படி ஒரு விசுவாசத்தை நான் என்ன செய்யலை, பார்க்கல. இவன் சொன்ன மாதிரி இன்னொருத்தர் எப்படி சொல்லலை, இவன் தான் சொல்லியிருக்கிறான், நீர் ஒரு வார்த்தையை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமாவான் என்று சொல்லுகிறான். அநேகருக்கு விசுவாசம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இயேசுவின் சீஷர்களுக்கே விசுவாசம் இல்லைங்க.
படகுல போகும்போது இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அற்ப விசுவாசிகளே எத்தனை காலம் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு எழுமி நின்று பாருங்க அந்த காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார். வியாதியஸ்தரை கொண்டு வந்த போது சீஷைகளை குணமாக்க முடியல, அப்ப கூட கர்த்தர் கடிந்து கொண்டார், அற்ப விசுவாசிகளை என்று சொன்னார் சீஷைகளை. இன்னும் சொல்ல போனா இயேசுவுடைய சகோதரர்களுக்கு கூட விசுவாசம் இல்லை இல்ல. ஆமென். யோவான் 7:5 வாசிக்கிற போது இயேசுவின் சகோதரர்கள் அவரை விசுவாசிக்காத போது அங்க அவங்கள விசுவாசம் இல்லாதவங்களா இருந்தாங்க. ஆனால் யாரோ ஒரு மனிதன், சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதன் இயேசு விசுவாசித்தான். இயேசுவே, நீர் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை, இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் கூட போதும், அங்கே சுகமாயிடுவான்னு. கர்த்தர் போ சுகமாவான்னாரு. இயேசு சொன்ன அந்த நேரத்தில் தான் அவன் குணமடைந்தான். வீட்டுக்கு போனால் சுகமாகி உட்கார்ந்துருக்கிறான். எப்போ சுகமானான்னு கேட்டால் 5 மணி. பாருங்க, கரெக்டாக 5 மணிக்கு தான் இயேசு அந்த வார்த்தையை சொன்னார். சரியான நேரத்தில் இயேசு சொன்ன அதே வேளையில் அவன் சுகமடைந்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது போல விசுவாசத்தை இஸ்ரவேலுக்குள்ளும் நான் என்ன செய்யல, பார்க்கவில்லை. ஒரு முறை கூட கர்த்தருக்கு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு ஆளை சொல்ல விரும்புகிறேன். அவங்க யாருன்னா, அன்பானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களில் ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் தூக்கிட்டு வர்றாங்க இயேசுவினிடத்தில் சுகமடைவதற்காக. இயேசு ஒரு வீட்டில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வீடு நிரம்ப ஆள் இருக்கிறது. உள்ளே கொண்டு போக வழி இல்லை. ஆனாலும் அவர்கள் நினைக்கிறார்கள், எப்படியாகிலும் இவனை இயேசுவிடத்தில் கொண்டு போனால் சுகமாவான் என்று சொல்லி நம்பிக்கையில் வீட்டு மேலே ஏறி கூரையை பிரித்து அந்த வீட்டின் மேலிருந்து அவனை 4 பேர் கீழே இறக்குறாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த பெரிய வீட்டுக்குள்ளே இந்த மனிதன், ஏன்னா வீடு வாசலெல்லாம் ஆட்கள், வீட்டுக்கு வெளியிலெல்லாம் ஆட்கள், ஆனால் கூரையிலிருந்து கயிறு கட்டி ஒரு மனிதன் இறக்கப்படுகிறான். இயேசு அதை பார்த்த உடனே அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அந்த திமிர்வாதக்காரனுக்கு இயேசு சுகம் கொடுப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒன்று, அவர்கள் விசுவாசத்தை கண்டு. நல்லா கவனிங்க, இந்த படுத்திருக்கிற திமிர்வாதக்காரனுக்கு ஒண்ணுமே தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன கை காலை கூட அசைக்க முடியாதுன்னு படுக்கையா இருக்கிறான். அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுத்த காரணம் ஒன்னே ஒன்று, அவர்கள் விசுவாசத்தை கண்டுன்னு பைபிள் இருக்கு. எவர்கள் விசுவாசத்தை கண்டு? அந்த 4 பேர் தூக்கிட்டு வந்தான்ல, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். அன்பானவர்களே, அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க விசுவாசத்தை கர்த்தர் பாராட்டுறாரு, பெருசா நினைக்கிறாரு, அதை சாட்சியா சொல்றார். அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். இயேசுவால் பாராட்டப்பட்ட விசுவாசம் உள்ள மனுஷர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 4 பேரும் இயேசுவினாலே பாராட்டப்பட்ட மனிதர்கள் என்பதை மறந்து போய் விடாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் இவர்கள் வாழ்க்கையில் இருந்த ஒரு 3 காரியம் சொல்ல விரும்புகிறேன். இந்த உண்மையான விசுவாசம் உள்ள 4 பேர்கிட்ட இயேசு பார்த்தது என்ன அப்படின்னா, 3ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால் அங்கு நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உண்மையான விசுவாசம் ஒரு மனதை உண்டாக்கும். ஒரு மனதை உண்டாக்கும். 4 பேரும் ஆண்டவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களே, தூக்கிட்டு வந்தாங்களே, அவங்க 4 பேர்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? ஒரு மனம், ஒற்றுமை. உண்மையான விசுவாசம் இருக்கும் இடத்துல என்ன இருக்கும்னா ஒற்றுமை இருக்கும். அல்லேலூயா. அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகும். உண்மையான விசுவாசம் அதை செய்யும், குழப்பத்தை உண்டு பண்ணாது. நல்லா கவனிங்க, 4 பேரில் 3 பேர் உண்மையான விசுவாசமாக இருக்காங்க. ஒரு ஆள் சரியில்லை, என்ன ஆகும்? அவங்க சொல்லுவாங்க நம்ம கொண்டு போகணும், இன்னும் ஒரு ஆள் விட மாட்டான். உண்மையான விசுவாசம் இல்லாத ஆளு உண்மையான விசுவாசம் இருக்கிறவங்களையும் கெடுப்பான். நீ என்ன இந்த நவீன காலத்தில் நீ வேற என்ன பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் தேவையில்லாத வேலை, இத்தனை வருஷமாக நடந்துட போகுது என்று அவிசுவாசமாக பேசி இங்கே ஒரு மனதை கெடுத்து விடுவான். ஒரு ஆள் இல்லாட்டால் முடிஞ்சு போச்சு. 4 பேர் இருந்தால் தான் தூக்க முடியும். 4 மூளைக்கு 4 பேர் வேணும். 4 பேர் இல்லாமல் செய்ய முடியாது. அப்படின்னா கர்த்தர் அந்த 4 பேரையும் பார்க்குறாரு. 4 பேர் சேர்ந்து செய்த காரியங்கள் எப்போவுமே டீம் ஒர்க் பண்ண வைக்கும். உண்மையான விசுவாசம் டீம் ஒர்க்கை நம்பும். சேர்ந்து செய்கிற வேலை நான் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லாது, சேர்ந்து செய்யும், ஆட்களோட பகிர்ந்து கொள்ளும். டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இணைந்து செய்தல், ஐக்கியம், ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். அன்பானவர்களே, ஐக்கியம் எங்கே இருக்கோ அங்கே உண்மையான விசுவாசம் இருக்கும். ஒரு மனத்தையும் ஐக்கியத்தையும் உண்மையான விசுவாசம் கட்டி எழுப்பும்.
ஐக்கியத்தை விரும்பாதது உண்மையான விசுவாசம் அல்ல. ஹல்லேலூயா. சபையில் ரொம்ப தேவை ஃபெல்லோஷிப், தேவை ஐக்கியம், தேவை ஒத்தர் அன்பா பழகிறது, தாய் பிள்ளையா பழகிறது, மற்றவங்களை நேசிக்கிறது, நன்மை தீமைகளில் கலந்து கொள்வது, எல்லா காரியத்திலையும் இன்பத்திலும் சோகங்கள்லையும் ஒருத்தருக்கு ஆதரவாக இருப்பது ரொம்ப முக்கியமானது. சபையிலே நான் வந்து போவதல்ல, எல்லாரோடும் பழகுறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இங்கே இருக்கிற எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க, அப்படி தானே? ஸ்தோத்திரம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, நம்ம சொந்தக்காரர் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கு. பிரதர், உங்கள் பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரங்க தான். ஒரு கை கொடுத்துக்கோங்களேன் பக்கத்தில். பிரதர் பிரைஸ் எல்லாம் காலையில் வந்தது இது வரைக்கும் மூஞ்சி கூட பார்க்கல, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, பேசிக்கோங்க. பக்கத்தில் இருக்க யாராக இருக்கலாம், உங்களை விட அவர் கொஞ்சம் படிக்காதாலாக இருக்கலாம், உங்களை விட அவங்க வேறு ஜாதியாக இருக்கலாம், உங்களை விட அவங்க பார்க்க அழகாக இல்லாமல் இருக்கலாம், உங்களை விட ஏழ்மையில் இருக்கலாம். ஆனால் உங்கள் சொந்தக்காரர் தான். ஏன் தெரியுமா? உங்களையும் அவங்களையும் சேர்த்து ரட்சித்தது அந்த ஒரே ரத்தம் தான், ஒரே ரத்தம் தான். அல்லேலூயா. ஒரே ரத்தம் தான் நம்மளை ரட்சித்திருக்கு, அதனால அவர் சொந்தக்காரர் தாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்கள் நம்பணும், இந்த ஃபெல்லோஷிப் முக்கியம். 4 பேரும் ஒரே மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். விசுவாசம், உண்மையான விசுவாசம் காக்கப்படும். 4 பேரில் ஒருத்தன் ஒரு கையை விட்டுட்டான்னு வைங்க, என்ன ஆகும்? அந்த மனுஷன் மேலே பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. ஆமாவா இல்லையா? 4 மூலையில் கயிறு பிடிச்சி இறக்குறாங்கன்னா, ஒரு ஆள் கயிறை விட்டாலும் ஒரு பக்கம் இறங்கிட்டுனா அந்த மனுஷன் பொத்தாலும் இயேசுநாதர் மேலே விழுந்துருவான். அதனால ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது 4 பேர் ஒற்றுமையாக இருந்தால் தான் முக்கியமுங்க. சபையில் விசுவாசிகள் எப்போதும் நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். எல்லாம் சரியாக இருக்குமா? 4 பேரும் கரெக்டாக இருப்பாங்களான்னா இல்லை, எல்லாத்துக்கும் வேறுபாடுகள் இருக்கலாம், மாற்று கருத்து இருக்கலாம், மனஸ்தாபம் இல்லாமல் இருக்காது, மனஸ்தாபம் வரலாம். என்னதான் வந்தாலும் சரி, அந்த 4 பேருக்குள்ளே ஒற்றுமை இருக்கணும். ஏன்னா நோக்கம் சரியாக இருக்கணும். 2வது, இயேசு அவங்கள்ட்ட பார்த்தது, 4 பேர்கிட்ட இயேசு பார்த்த உண்மையான விசுவாசம் என்ன தெரியுமா? தடைகளை எல்லாம் கண்டு சோர்ந்து போகாமல், எதிர்மறையாக பேசாமல், எப்படியாயிலும் செய்து முடிக்க ஒரு புது பிறர் நன்மையை யோசிக்கும், பிறர் நன்மை யோசிக்கும். இல்லை, இவங்க 4 பேருக்கும் இது செய்கிறதுக்கு காரணம் இயேசு பார்த்தாரு. இந்த 4 பேரும் இவனை தூக்கிட்டு வர்றான், எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ வெயிட்டாக இருந்திருப்பான். அவனை தூக்கிட்டு வந்து, அவனை ஒல்லி எத்தனை கிலோ வெயிட்னு நமக்கு தெரியல, ஆனாலும் ஒரு ஆளை தூக்கிட்டு போனால் அது கஷ்டம்தான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு ஆண்டவர் பார்த்தாரு, இந்த மனுஷன் சுகமாகணுன்றதில் அந்த 4 பேர் அக்கறையாக இருந்தாங்கல்ல, அதை இயேசு பார்த்தாரு. ஹல்லேலூயா. தனக்கானதை மட்டும் நினைப்பது உண்மையான விசுவாசம் அல்ல, மற்றவர்களுக்காகவும் யோசிப்பது தான் உண்மையான விசுவாசம். ஆபிரகாம் லோத்துவின் மேல் அக்கறை உள்ளவனாயிருந்து அவனை மீட்டான். 4 குஷ்டரோகிகளை பற்றி படிக்கிறோம். தங்களுக்கு உணவு கிடைத்தால் போதும் என்று எண்ணாமல் ஊருக்குள் பட்டினியாக இருக்கிறார்களே, பஞ்சத்தால் சாகிறார்களேன்னு அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி யோசித்தார்கள் அல்லவா? அது மற்றவர்கள் மேல் உள்ள அக்கறையால் வந்த விசுவாசம், அது உண்மையான விசுவாசமாக இருக்கிறது. 4வது ஒரு ஆளை சொல்ல விரும்புகிறேன். அது ஒரு பெண், அவள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். இயேசு நடந்து போகும்போது பாதையில் பெரும் கூட்டத்தோடு இயேசு போகிறார். இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அவள் உதரப்போக்கினால் மிகவும் கஷ்டப்பட்டு, அவள் பைபிளில் இருக்குது, தன் ஆஸ்தியெல்லாம் செலவு செய்தும் அவளுக்கு சுகமாகாத போது அவள் மனசுக்குள்ள ஒரு நினைக்கிறான், நான் இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசித்து அவள் போகிறாள். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்ட போது ஒரு வல்லமை புறப்பட்டது. அவள் உடனே சுகமடைந்தாள். இயேசு திரும்பி பார்த்து, என்னை யார் தொட்டார் என்று கேட்கிறான். எல்லாரும் சொல்கிறாங்க, கூட்டத்துக்குள்ளே எல்லாரும் தான் இடிக்கிறாங்க, யாராண்டவரே தொட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, என்னை யாரோ தொட்டார்கள் என்று. அவள் ஒளிந்திருக்கவில்லை என்று கண்டு நடந்ததையெல்லாம் அவள் சொல்லுகிறாள். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த வார்த்தை சொல்கிறார். இயேசு அநேகருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாள். இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை கண்டும் ஆச்சரியப்பட்டார். அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். இந்த பெரும்பாடு ஸ்திரீயின் விசுவாசத்தை கண்டும் ஆச்சரியப்பட்டார். அது மாதிரி இன்னும் யாரும் செய்யலை. அற்புதமாக வித்தியாசமான நிலைமையில் தனித்துவம் நிறைந்த விசுவாசம் சிலருக்குள்ள இருந்தது. அது இந்த பெண்ணுக்குள்ள இருந்தது. எப்படிமா இதை செய்த? உன் விசுவாசம் தான் உன்னை சுகமாக்கினது ஆண்டவர். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, இல்லை, உன் விசுவாசம் தான் உன்னை ரட்சித்ததுன்னு. என்னதான் இயேசு சுகமாக்குறவர் இருந்தாலும் விசுவாசமா வரலன்னா கிடைக்காத. ஆண்டவர் சொல்லாரு, நான் சுகமாக்குறவன் தான், ஆனா நீ சுகம் பெற்றது காரணம் உன் விசுவாசம் தான்.
நீ விசுவாசிக்காம இருந்திருந்தா இந்த அற்புதம் உனக்கு நடந்திருக்காதே என்று ஆண்டவர் சொல்றாரு. இவள் பெற்ற சுகத்துக்கான அந்த காரணத்தை தான் என்று ஆண்டவர் சொல்லாமல் அவள் விசுவாசம் என்று ஆண்டவர் சொல்ல காரணம் என்ன? இயேசு அதை பார்த்து பெருமைப்பட்டார், அவளை பாராட்டுறார். இயேசு அவள் விசுவாசத்தை பாராட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்று, அவளுடைய உண்மையான விசுவாசம் தடைகளை தாண்டி செயல்பட வைத்தது. உண்மையான விசுவாசம் தடைகளை தாண்டி செயல்பட வைக்கும். ஏற்கனவே நான் அந்த 4 பேரை பற்றி சொல்லும்போது சொன்னேன், உண்மையான விசுவாசம் தடைகளை தாண்டி செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா இவ வாழ்க்கையிலையும் இவ விசுவாசத்துக்கு தடை இருந்தது. ஏன்னா அங்கேயும் கூட்டம் தான். ஏன்னா இன்னைக்கே பெண்கள் யோசிப்பாங்க கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு. ஆனால் அன்னைக்கு இன்னும் வளராத காலங்கள் இல்லையா, அந்த காலத்தில் பெண்கள் கூட்டத்துக்குள்ளே ஆண்களுக்குள்ளே போன்றது ரொம்ப கஷ்டமானது. அதுவும் யூத மார்க்கத்தில் பெண்கள் கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருந்தார்கள். அன்பானவர்களே, அவர்கள் இந்த பெண் அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைந்து போனது என்பது பெரிய சிரமம் தான். ஆனால் அதையும் தாண்டி போனாள். அவளுடைய வியாதி நிலை வேறு. ஆமீன். வெளியில் எல்லாரும் முன்னாடி இருக்கும்போது இயேசு நாட்டில் போய் எப்படி சொல்ல, அதுவும் அவளுக்கு கஷ்டம். இப்படி பலவிதமான தடைகள் இருந்தாலும் கூட தடைகளை தாண்டி செய்து முடிக்கணும்னு அவர் நினைச்சால, அங்கே தான் இருக்கு உண்மையான விசுவாசம். 2வது, உண்மையான விசுவாசம் வாய்ப்புகளே இல்லாட்டாலும் சாக்கு போக்குகள் சொல்லாம இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி செயல்பட செய்யும், முன்னேற வைக்கும். அன்பானவர்களே, ஒன்றுமே வசதியே இல்லை. வெளியிலையும் போய் எல்லாருமனையும் சொல்லவும் முடியாது. ஆனால் சுகமும் பெறணும், கூட்டமாகவும் இருக்குது, வாய்ப்புகளே இல்லை. ஆனால் எதையாவது இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி அவன் நினச்சா, நான் சொல்ல வேண்டாம், ஆனால் வஸ்திரத்தை தொட முடியுமே, இதை செய்யலாமே, அதை செய்கிறேன். உங்களால் ஒன்று செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் அவங்க செய்ய முடிகிறது ஒன்று இருக்கும், அதை செய்யுங்க. உண்மையான விசுவாசம் இருக்கிற நீங்க செய்ய முடியாது நிறைய இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா உங்களால செய்ய முடிகிற என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்க, அதை செய்யுங்க. ஆண்டவர் பாப்பாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. இன்னொரு சகோதரி செய்கிற மாதிரி உங்களால் செய்ய முடியாது, இன்னொரு சகோதரர் செய்ய முடியாது, உங்களை செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. அவங்களெல்லாம் அப்படி செய்கிறாங்களே, என்னால் செய்ய முடியல, அவங்களுக்கு அந்த குடும்பம் ஒத்துழைக்கு, எனக்கு குடும்பம் ஒத்துழைக்கல, என் வீட்டு சூழ்நிலை இப்படி இருக்குது, அவங்களுக்கு அப்படி இருக்குது, அவங்க பண்ணுற மாதிரி என்னால் பண்ண முடியல என்று நீங்கள் கவலைப்படாதிருங்க. ஏனென்றால் மற்றவர்களைப் போல உங்களால் எல்லாமே செய்துவிட முடியாது. ஏனென்றால் உங்கள் பலன், உங்களுடைய சூழ்நிலை, உங்கள் பலவீனங்கள், உங்கள் குடும்பத்தினுடைய பொருளாதாரங்கள், இது எல்லாமே எல்லாருக்கும் போல இருக்காது. ஏன்னா எல்லாரையும் போல நீங்க செய்திட முடியாது. அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. அவங்க செய்யற மாதிரி எல்லாம் என்ன செய்ய நினைக்காதீங்க. ஆண்டவரே, என் நிலைமைக்கு நான் என்ன செய்ய முடியுமோ நான் அதை கட்டாயம் கர்த்தருக்காக செய்கிறேன்னு நீங்க முன்னேறினீங்கன்னா உங்களை எல்லாரும் முன்னாடி கர்த்தர் கனப்படுத்தும் நாட்கள் வரும். உன் விசுவாசம் பெரிதுன்னு கர்த்தர் சொல்வார். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு ஆண்டவர் சொல்வாரு. அநேகர் பத்து இல்லாததை நினைச்சிட்டே தான் செய்யாம விட்டுருவாங்க. அப்படிதான் ஆள் இருக்கு. மற்றவங்கெல்லாம் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்கன்னு மற்றவங்களுடைய பலத்தை கண்டு, அவங்களுடைய உயர்வுகளை கண்டு தான் செய்யக்கூடியதை கூட செய்யாமல் பலர் விட்டுருவாங்க. தேவனுடைய பிள்ளைய, உங்களால் செய்யக்கூடிய சின்னது தான், அதனாலும் செய்யுங்க. அதை கூட செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா உங்கள் உண்மையான விசுவாசம் வெளிப்படாமல் போயிடும். ஹல்லேலூயா. 3வது அவட்ட இருந்தது ஒன்றே ஒன்று, உண்மையான விசுவாசம் மற்றவர்களை சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி இல்லாமல் தானாக இயேசுவின் இடத்துல வர செய்யும். எத்தனை பேருக்கு புரியுது? உண்மையான விசுவாசம் சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி ஆண்டவட்ட வர வைக்கிறது இல்லை, அதுவே வரும். அவங்களே வருவாங்க ஆண்டவட்ட. இவளை யாரும் சொல்லி சொல்லிலாம் கொண்டு வரல. 2 டீம். இயேசுவை தொட்டது யார்? கேள்வி. இப்போ யார் இயேசுவை தொட்டா? நிறைய பேர் இயேசுவை தொட்டாங்க. இந்த பெண்ணும் இயேசுவை தொட்டா. நல்லா கவனிங்க. இப்போ உண்மையாக தொட்டது இந்த பெண் தான். மற்றவங்களாம் தொட்டாங்களா, இடிச்சாங்களா? மற்றவங்களாம் இயேசுவை இடித்தார்கள், இவள் மட்டும்தான் தொட்டாள். இவளுக்கு தான் அற்புதம் நடந்துச்சு. ஒருத்தர் இடிச்சு மற்றவங்க தள்ளி இயேசுவிடத்துல கொண்டு வந்தாங்க. இவள் முயற்சி பண்ணி முன்னேறி இவளாக இயேசுவை தொட்டாள். நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கும் சபைக்கு வர்றதுக்கும் யாராவது சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி வராதீங்க, நீங்களா கர்த்தருக்கு வாங்க. உங்களுக்கு உண்மையை தெரியுமா? இன்னைக்கும் சிலர் தள்ளி வர வேண்டியிருக்கா?
இன்னைக்கு சிலர் சொல்லி சொல்லியே கொண்டு வர வேண்டியிருக்கா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி குடும்பங்களில் அப்படி இருக்கு. மனைவியை, கணவனை, பிள்ளைகளை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கும் ஆராதிப்பதற்கும் கொடுப்பதற்கும் ஆராதனைக்கு வருவதற்கும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய, ஏன் வரல, ஏன் ஜெபிக்கலை அப்படின்னு சிலரை ரொம்ப தள்ளிட்டே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அட்வைஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஆனால் சிலர் அப்படிலாம் கிடையாது. அவங்களாகவே கத்தட்ட வருவாங்க, அவங்களாக ஜெபம் பண்ணுவாங்க, யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இதுதான் இந்த விசுவாசத்து உண்மையான விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கு. நீங்கள் யாரோ நான் சொல்றதுனால செய்கிறேன்னா உங்களுக்கு உண்மையான விசுவாசம் இல்லை. ஒருத்தருக்கு உண்மையான விசுவாசம் இருக்குன்னா அந்த விசுவாசம் அவங்களை என்ன செய்யணும்னா தள்ளிட்டே இருக்கும், கத்தட்ட கொண்டு போக சொல்லும், ஜெபிக்க சொல்லும். அந்த உண்மையான விசுவாசம் ஆண்டவர்கிட்ட நடத்தும். ஆமென். நான் சொல்றது சரிதானே? நான் சொல்றது கரெக்டு தானே? இந்த உண்மையான விசுவாசம் நம்மளை சும்மா இருக்கக்கூடாதுல்ல, செய்ய சொல்லும்ல. இன்னொருத்தர் சொல்லி தான் ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, உண்மையான விசுவாசம் இல்லை. அப்படிதானா? பிரைஸ் தி லார்ட். இல்லை, நீங்கள் யாரோ சொல்லி கர்த்தருக்கான காரியம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உண்மையான விசுவாசம் இல்லை. நான் கடைசியாக ஒன்று சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 5வது தேவன் பாராட்டிய உண்மையான விசுவாசம் உள்ள ஒருத்தர் யாருன்னா கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ அப்படின்னா பாருங்க, அன்னைக்கு எல்லாராலும் யூதராலே புறக்கணிக்கப்பட்டவர்கள் கானானியர். சமாரியர்லாம் யூதர்களாலே அருவருப்பாக எண்ணப்பட்டவர்கள். இந்த கானானிய ஸ்திரீ தன் பிள்ளைக்கு சரி உடம்பு சரியில்லைன்னு ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குற, ஆண்டவரே என் பிள்ளையை குணமாக்கும் என்று கெஞ்சுகிறாள். இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. மறுபடியும் கேட்கிற, ஆண்டவரே, அவர் கண்டுகொள்ளவே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இது நான் இஸ்ரவேலுக்காக வந்தேன் அல்லாமல் மற்றவர்களுக்காக அல்லன்னு இயேசு சொல்றார். சீசர்லாம் சொல்றாங்க, ஆண்டவர் இவளை அனுப்பிவிடும், இவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்து அனுப்பிவிடும் என்று சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இவளுக்காக நான் வரல, கானானியருக்காக வரல, இஸ்ரவேலுக்காக வந்தேன்னு சொல்றார். அப்புறமாவும் அவ விடல, ஆண்டவரே எனக்கு இறங்கும்னு கெஞ்சுறா, என் பிள்ளையை குணமாக்கும். மறுபடியும் பின்னாடியே போறா. நல்லா கவனிங்க, நடந்துக்கிட்டே போறாங்க. இவர் இந்த பெண்ணை ஆண்டவர் கண்டுக்கிடவே இல்லை. கடைசியில் நடந்து போய் வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன பிறகும் அங்கே சொல்லப்படுது, அன்பானவர்களே, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அவ சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டி தான், ஆனால் பிள்ளைகள் சாப்பிடும் அந்த துணிக்கைகள் கீழே விழுமே, அதையாவது நாய்க்குட்டி சாப்பிடுமே, கொஞ்சமாவது கீழே கிடக்குமே, அதையாவது நாய்க்குட்டி சாப்பிடுமே, கொஞ்சமாவது செய்யுங்க ஆண்டவரே கெஞ்சுறான். ஆண்டவர் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் பெரியது என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த பெண்ணுக்கு சொன்னார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு. இவளை சொல்ல, உன் விசுவாசம் பெரியது, சாதாரண விசுவாசம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒருவரை அவமானப்படுத்துகிறவரா? இயேசு கிறிஸ்து ஒருவரை கண்டுகொள்ளாமல் போகிறவரா? இயேசு கிறிஸ்து ஒரு மனசை புண்படுத்துகிறவரா? இயேசு கிறிஸ்து செய்ய மனமற்றவரா? இல்லை. அவளுடைய விசுவாசத்தை பார்க்கும்படி ஆண்டவர் கொஞ்சம் மௌனமாக இருந்தார். அவர் சில வார்த்தைகளை பேசினது அவளுக்கு புண்பட்டிருக்கும் தான். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து அவள் எவ்வளவு தூரம் விசுவாசமாக உறுதியாக இருக்கிறாள் என்பதை பார்ப்பதற்காக இயேசு அப்படி நடந்து கொண்டார். பார்க்கிறவங்க சீஷர்கள் கூட நினைச்சிருப்பாங்க, இயேசு ஏன் இப்படி பேசுறாருன்னு. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவரை போல் அன்பானவர் யாரும் இல்லை. அவர் மிகவும் அன்பானவர், யாருக்கும் உதவி செய்கிற தேவன் அவர். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் பேச காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு விசுவாசமா இருக்கார் பார்க்கிறதுக்காக. கடைசியில் அவள் மகளை குணமாக்கினார். சந்தோஷத்தோட திரும்பி போனாள். அவளுக்கு பெரிய அற்புதம் நடந்தது. நான் சொல்ல விரும்புகிற முக்கியமான விஷயம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கானானிய ஸ்திரீயின் வாழ்க்கையிலும் 3 காரியத்தை நான் சொல்றேன். அவளுக்கு உண்மையான விசுவாசத்திற்கான அடையாளம் 3 விஷயம். ஒன்று என்ன தெரியுமா? உண்மையான விசுவாசம் அவமானங்களை பெரிதுபடுத்தாமல் ஜெபம் பண்ண செய்யும். அல்லேலூயா. உண்மையான விசுவாசம் எதை பார்க்காது? அவமானங்களை பார்க்காது. அவமானப்பட்டிருந்தா அவ அன்னைக்கு போயிருந்தான்னா அவ பிள்ளை சுகமாக இருக்காது. அவமானங்களை பார்க்காது. உண்மையான விசுவாசம், யார் உங்களை அவமானப்படுத்தினாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அவமானப்படுத்துறவங்களை பற்றி நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க. இந்த உலகம் உங்களை அவமானப்படுத்தலாம், உங்களுடைய உறவுகள் உங்களை அவமானப்படுத்தலாம், சில மனுஷர் உங்களை அவமானப்படுத்தலாம். அவமானப்படுத்தினவங்கள்ட்ட போராடிட்டுலாம் இருக்காதீங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறதை விட்டுறாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யும் போது அவமானப்படுத்தினவர்கள் பார்ப்பார்கள், உண்மையாகவே கர்த்தர் விசுவாசத்தை கனப்படுத்துவார். அவமானத்தை கண்டுகொள்ளாமல் நீங்கள் ஜெபத்தை மட்டும் நிறுத்தாமல் செய்துட்டே இருங்க. அன்பானவர்களே, சில நேரங்களில் நாம் நம்புகிறவர்களிடத்திலிருந்தும் அவமானம் வரலாம்.
இவன் எதிர்பார்த்துக்கவே மாட்டான். ஏசுனார் இப்படி பேசுவாரான்னு எதிர்பார்த்துருக்க மாட்டான். ஏசுநாதரே இப்படி பேசுகிறாருன்னு நினச்சிருப்பான். சில நேரங்களில் உங்களை அவமானப்படுத்துகிற வார்த்தைகள் நீங்கள் நம்புகிறவர்களிடத்திலிருந்து வரும். நீங்கள் எதிர்பார்க்காத ஆள்கிட்ட இருந்து வரலாம் ஒருவேளை. ஆமேன். நம்பிக்கையாய் பேசுகிறவர்களே அவமானப்படுத்தலாம் இல்லை? ஆமேன், ஸ்தோத்திரம். ஆலயத்துக்கு உள்ளே இருந்தும் சிலர் உங்களை அவமானப்படுத்தலாம், ஆலயத்துக்கு வெளியே இருந்து அவமானப்படுத்தலாம். இவர்களா இப்படி பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிறவர்கள் கூட உங்களை பேசலாம். இவங்கெல்லாம் நல்லவங்க நினைப்பீங்க, அவங்க கூட பேசலாம். சில சூழ்நிலைகள் அப்படி நடக்கும். நீங்கள் அவமானத்தெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த காலையில் ஒருவேளை யாராகிலும் உங்களை அவமானப்படுத்தி இருந்தா அதை விட்டுட்டு கர்த்தரை பிடிச்சுக்குவாங்க. அவமானப்பட்ட இடத்துல கர்த்தரை உங்களை உயர்த்தி வைக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். உண்மையான விசுவாசம் அவமானங்களை பெரிதுபடுத்தாமல் ஜெபிக்க செய்யும். ரெண்டு, இந்த பெண்ட ஆண்டவர் பார்த்து உண்மையான விசுவாசம் என்ன தெரியுமா? உண்மையான விசுவாசம் பதில் இல்லாட்டாலும் ஜெபிக்க தூண்டும். ஏசு கண்டுக்கிடவே இல்லை, வார்த்தை பதிலே சொல்லலை பேசுறதுக்கு. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். நம்ம ஜெபத்துக்கு ஒரு பதிலுமே இல்லாமல் தெரியும், ஒன்றுமே ரியாக்டிவ் இல்லை. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒரு பதிலுமே இல்லை. அப்படியே தான் பிரச்சனை அப்படியே தான் இருக்குது, போராட்டம் அப்படியே தான் இருக்குது, பலவீனம் அப்படிதான் இருக்கு, ஒரு பதிலுமே இல்லை. அப்படி தோணும். ஆனால் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் இவள் ஆண்டவர்கிட்ட போராடி கொண்டே இருந்தால், ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தால், பின்னாடி போயிட்டே இருந்தால். கர்த்தர் அதை பார்த்தாரு. ஓ, இவளிடத்துல உண்மையான விசுவாசம், உறுதியான விசுவாசம் இருக்கிறது என்பதை இயேசு கண்டார். நான் உங்களுக்கு சொல்றேன், உண்மையான விசுவாசம் பதிலே வராட்டாலும் ஜெபிக்கும். மூன்றாவது, இவள்கிட்ட உண்மையான விசுவாசத்தை இயேசு பார்த்தார். எப்படின்னா, உண்மையான விசுவாசம் தேவனுடைய எந்த வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளும். தேவனுடைய எந்த வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர்கிட்ட வருகிற வார்த்தை எதுவாக இருந்தாலும் சரி, எஸ் ஆண்டவரேன்னு சொல்லணும். ஆமென். ஆண்டவர் சொல்லிட்டார்னா போதும், எஸ் சொல்லுவீங்களா? யோசிச்சு சொல்கிறேன் ஆண்டவர்னு சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார்? என்ன வார்த்தையை இவ ஏற்றுக்கிட்டா? நாயினர். நம்ம என்ன ஏற்றுக்கிடுவோமா? ஏதோ பாவ புண்ணியம் பார்த்து வந்தா இப்படி சொல்கிறீரே, நீ ரொம்ப நல்லவர்னு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, எல்லாம் அன்பானவர்னு சொன்னாங்க, வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறீரா, அப்படி தான் சொன்னாங்க. மனுஷனை பாரு மனுஷனை, இப்படி நாயினா கேட்பாங்க. ஏதோ ஒரு உதவிக்கு வந்தானே இப்படியா பேசுவாங்க? அப்படிலாம் அவன் பேசலை. அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை ஆச்சரியமாக இருக்கும், மெய்தான் ஆண்டவரே. ஹலோ, நாயின்னா விட்டுருமா நம்ம? நீ நாய், உன் குடும்ப நாய், உன் பரம்பரை நாய், அவ்வளோத்தையும் பிடிச்சி வளர்ச்சிட மாட்டோம். ஏதோ சுகம் கொடுத்தா இல்லைன்னு சொல்லு, ஆமான்னு சொல்லு, இல்லை சுகமாக்குறேன்னு சொல்லி, இல்லைன்னா போயிட்டே இரு. நாயின்னு சொல்கிற என்னைய மனுஷன் அப்படின்னு கேட்டுற மாட்டோமா? அந்த இடத்துல அவளை பார்த்தீங்கன்னா அவளுடைய ஒரே ஒரு நோக்கம், என் பிள்ளை எப்படி ஆகிலும் சுகமாகணும். ஆச்சரியமாக இருக்கும். இல்லை ஆண்டவர் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் சொல்ல, மெய்தான் ஆண்டவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏங்க, நாயின்னு சொன்னதுக்கு மெய்தானா என்ன அர்த்தம்? ஆமாம், நான் நாய் தான், நாய் தான் ஆண்டவரே. நான் நாயாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாய்க்கும் கொஞ்சம் பிச்சை போடுங்க ஆண்டவரேன்றா, இந்த நாய்க்கு கூட கொஞ்சம் கொடுங்கப்பான்றா. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீர் என் நாயினாலும் சரி, நான் நாய் பரவாயில்ல, நீர் என்னை பேயினாலும் சரி, நீ பிச்சைக்காரனாலும் சரி, நீங்கள் என்ன வார்த்தை நீங்கள் சொன்னாலும் மெய்தான் ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே. அப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறான்னா எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? ஆண்டவர்கிட்ட நான் அதை தான் சொல்ல, இப்படி நான் எடுத்துக்கிறேன். இந்த வசனத்தெல்லாம், இந்த சம்பவங்கள்லாம் படிக்கும்போது எனக்கு சில வரிகளை கத்தர் கொடுத்தாரு. அன்பானவர்களே, உண்மையான விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வருகிற எந்த வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளும். அது அர்த்தம். மெய்தான் அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். கத்தர் என்ன வார்த்தை சொன்னாலும் மெய்தான் ஆண்டவரேன்னு சொன்னார். நீ பாவியாக இருக்கிறேன்னு சொன்னா, ஆமாப்பா நான் பாவியாக இருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு கேட்கணும். உன்கிட்ட பொறாமை இருக்குன்னு சொல்கிறாரா? ஆமாம் ஆண்டவரே, என் பொறாமைகளெல்லாம் எடுத்து போடும் ஆண்டவரே. நீ சரியில்லைன்னு சொன்ன, ஆமாப்பா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நான் இல்லைப்பா, என்னை சரிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவர் நம்மளை பார்த்து குறை சொன்னாலாம், ஆமாப்பா நான் நீதிமான் இல்லை தான், நீ விரும்புகிற மாதிரி நான் இல்லை தான், என் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்குதான் செய்து, கிருபையா என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு கத்தட்ட கெஞ்சும் போது கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லுகிற குறைகளுக்கு எதிராக நான் பேசாதபடிக்கு, நான் அப்படியெல்லாம் இல்லை, நான் உத்தமன் உத்தமி என்று சொல்லாதபடிக்கு, மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டியாக கூட இருக்கலாம், ஆனால் ஒன்று, நீ கொடுக்கிற அந்த ஆகாரத்தில் பிள்ளைகள் சாப்பிடுமே, அதிலிருந்து துணிக்கைகள் கீழே விழுமே, நான் கீழே கூட எடுத்துக்கிறேன் ஆண்டவரே.
என்று கெஞ்சுகிறாள்னா அவளுடைய கண்களில் எவ்வளவு கண்ணீர் வடிந்திருக்கும், எவ்வளவு அழுது கொண்டு கர்த்தர்ட்ட கேட்டிருப்பா. ஆண்டவர் அவளுடைய விசுவாசத்தை கண்டார், அவளுடைய கண்ணீரை கண்டார், அவளுடைய அர்ப்பணிப்பை கண்டார். இயேசு பார்த்தார் அவளை, உண்மையிலே இவள் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னார் ஆண்டவர். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் சூழ்நிலைகளை இயேசு அறிந்திருக்கிறார். தான் பிள்ளைக்கு சோகம் இல்லாம வந்திருக்கிறான்றதுனால இயேசு சும்மா வாயில வந்ததெல்லாம் அவர் பேசல. ஒருவேளை அவ வருத்தப்பட்டு அழுதிருந்தாலும் அவ பிள்ளைக்கு சோகம் கொடுத்துட்டு போற ஆண்டவர். தன்னை தேடி வந்த பிள்ளைகளை இயேசு ஒரு நாள் சும்மா விட்டதே கிடையாது. இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் நிச்சயமா அற்புதம் செய்திருப்பார் அப்பவும் கூட. ஆனால் எல்லாருக்கும் முன்னாடியும் சொல்றாருல்ல, சீஷர்கள்லாம் பார்த்துருப்பாங்க இவ விசுவாசம் பெரியதுன்னு, எல்லாரும் முன்னாடியும் பாராட்டுகிறார். இது கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, போலியான விசுவாசம் ஆதாரங்களையும் அடையாளங்களையும் தேடிக்கொண்டே இருக்கும். உண்மையான விசுவாசம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அடையாளமும் இல்லாட்டாலும் அவரை விசுவாசிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ண போகிறோம். முடிஞ்சா எழுமி நின்று தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நம்முடைய உண்மையான விசுவாசத்தை இயேசு பார்க்கட்டும். நமக்குள்ளே ஒரு ஆழமான விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். தேவ ஜனமே, நீ விசுவாசம் உள்ள தேவ பிள்ளை என்பதை கர்த்தர் காணும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஓ ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு முறை கூட கர்த்தர்ட்ட சொல்லி கண்களை மூடி எல்லாரும் உண்மையா சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் கண்ணை மூடி கர்த்தர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் விசுவாசம் உண்மையான விசுவாசம் என்று நீர் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஒவ்வொருவருடைய விசுவாசத்தையும் கர்த்தர் பார்த்து சொன்னார். யாரோ பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லல, இந்த அம்மா எவ்வளவு விசுவாசமா இருக்குன்னு அடுத்தவங்க சொல்லல, இயேசு தான் சொல்றாரு. உண்மையான விசுவாசம் உடையவன், உண்மையான விசுவாசம் உடையவள்னு இயேசு சொன்னார்ல. இன்னைக்கு என்னுடைய எளிமையான விசுவாசத்தை இயேசு கண்டு என் விசுவாசத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தருடைய கரம் குறுகல. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே. ஆமென், ஸ்தோத்திரம். விசுவாசியே நீ கலங்காதே. ஹல்லேலூயா. விசுவாசித்தால் நீதிமான் இன்றைக்கும் என்றைக்கும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஓ, கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே. கைத்தட்டி, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. சொல்லுங்க, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் உன் இயேசு அடைக்கலமே. சஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். சஞ்சனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். சொல்லுங்க, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். எல்லா
எல்லா கண்களை மூடி இருக்கும் போது இந்த கால வேளையில ஆண்டவர் பாராட்டுகிற உண்மையான விசுவாசம் அதன் அடையாளம் என்னவென்பதை பார்த்தோம். இன்னைக்கு ஒருவேளை உங்ககிட்டயும் இந்த அடையாளம் இருந்தா நல்லவர் கர்த்தர், நீங்கள் பாராட்டுக்குரியவர்கள். உங்களையும் பார்த்து ஆண்டவர் சொல்வாரு, உன் விசுவாசம் பெரியது மகளேன்னு சொல்வாரு. ஒருவேளை நான் சொன்ன உண்மையான விசுவாசத்தின் அடையாளங்கள் உங்களுக்குள்ள இல்லாம இருந்தா, இந்த குறிப்பிட்ட காரியத்தில் நான் அப்படி இல்லை, குறைவுள்ளவளா இருக்கிறேன் நீங்க நினைச்சீங்கன்னா, கண்களை மூடி இருக்கிற நேரத்தில் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளேயும் உண்மையான விசுவாசத்தின் அடையாளம் காணப்படட்டும் ஆண்டவரே. அந்த 4 பேருக்குள்ள இருந்த விசுவாசம், அந்த கானானே ஸ்திரீட் இந்த விசுவாசம், அந்த பெரும்பாடு ஸ்திரீட் விசுவாசம், ஆபிரகாம் இந்த விசுவாசம் ஆண்டவரே எனக்குள்ளே இருப்பதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மையா ஒரு மனுஷன் நான் பாத்திரம் நல்ல ஆண்டவரேன்னு சொல்றான்னா, நான் தகுதி இல்ல ஆண்டவரே, நான் குறை உள்ளவன் என்று ஒரு மனுஷன் சொல்றான்னா, கர்த்தர் விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. எஸ், சோர்ந்து போகாமல் முன்னேறுகிற அனுபவங்களை ஆண்டவர் தருவாராக. அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலவேளையில் உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். 5 தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த உண்மையான விசுவாசத்தின் அடையாளங்களை கற்றுக்கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவர். நடத்துவீராக. உண்மையான விசுவாசத்தின் அடையாளங்கள் எங்களுக்குள்ளே வெளிப்படுவதாக. அவிசுவாசத்தை கடிந்து கொண்டீரே, விசுவாசத்தை பாராட்டினீரே. எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை பாராட்டும் அளவுக்கு எங்கள் விசுவாசம் உண்மையான விசுவாசமா இருக்கட்டும், ஆழமான விசுவாசமா இருக்கட்டும். நீ கைவிட மாட்டீங்க ஆண்டவரே. தேவனே, நீர் பாராட்டின உண்மையான விசுவாசம் உள்ள இந்த மனிதர்களுக்கு நீர் அற்புதம் செய்தது போல இன்னைக்கு இந்த காலையில் வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. நீர் ஒருபோதும் கைவிடவில்லை. இவர்களை கைவிடாதிரும். கரம் பிடித்து வழி நடத்தி அருளும். அந்த குடும்பங்களின் மேல் தேவனுடைய கரம் இருப்பதாக ஆண்டவரே. இந்த வார்த்தையெல்லாம் உயிருள்ள வார்த்தைகள், கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் இந்த வசனங்களை விட்டுவிடாதபடி இந்த வசனம் 100 மடங்கு பலனை கொடுக்கட்டும். ஒவ்வொரு இருதயத்தில் வசனம் விதைக்கப்படட்டும், தொடர்ந்து தொனிக்கட்டும் ஆண்டவரே. இந்த வசனங்களை நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து சிந்திப்பார்களாக. இந்த வாரம் முழுவதும் இந்த வசனத்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளோடு பேசும் ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்தும் ஐயா. கண்ணீரோடு இந்த ஆராதனைக்கு யாராகிலும் வந்திருந்தால் கர்த்தர் தாமே கண்ணீரை மாற்றுங்க ஆண்டவரே. வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருந்தால், அழுகையோடு வந்திருந்தால் நம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இடைபடுவீராக. இந்த ஆராதனையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு போகும்போது கர்த்தர் அற்புதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்ப்பார்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சாட்சியா நிக்கட்டும். ஆமென். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.